வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபினா, ஆக்சுவலாக நான் ஏற்கனவே பரங்கிக்காய் வத்த குழம்பு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி என்ன ரெசிபினா பரங்கிக்காய் வத்த குழம்பு, அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் கறி. இது ரெண்டும் ஏற்கனவே பண்ணிட்டேன் நான். இப்போ தக்காளி ரசம் வைக்க போகிறோம். இந்த தக்காளி தேங்காய், வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு தக்காளி ரசம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ தக்காளி ரசம் பார்க்கலாம். வத்த குழம்பு பொடி எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன், எப்படி வத்த குழம்பு வைக்கணுங்கிறதையும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த பொடியோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நான் இப்போது கேரட் பீன்ஸ் தேங்காய் போட்ட கறி, அவ்வளோதான். இப்போ தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல புளிப்பு தக்காளியாக இருக்கணும். ஸோ 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 3 வரமிளகா, தேங்காய் ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது தக்காளி, தேங்காய், வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. நம்ம அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் விட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருவோம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். தக்காளி, பூண்டு, இஞ்சி அதோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்செடுத்த ரசம் பாருங்கள். இப்போ வேணுங்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, இந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி விட்டுக்கணும். இன்னும் உப்பு சேர்க்கல நாம். ஸோ தேவையான உப்பை சேர்த்துருவோம். கொஞ்சமாக வெல்லம். ஸோ இனிமேல் ரசம் கொதிக்கக்கூடாது. அது அப்படியே நல்லா நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நுரைச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரசம் பொங்கி வந்துடுது. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் இழுப்பக்கரண்டியில் நெய் விட்டுருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம பெருங்காயம் ரசத்துக்கு சேர்க்கல, பெருங்காயப்பொடி சேர்த்துருவோம். கருவேப்பிலை கொஞ்சம். அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி ரசம் ரெடி ஆகிடுது. மேலாக கொத்தமல்லி தூவிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுது. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பரங்கிக்காய் போட்டு வத்த குழம்பு. நான் வத்த குழம்பு பொடி லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஏற்கனவே வத்த குழம்பு பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு தேங்காயும் பீன்ஸும் கேரட்டும் தேங்காய் போட்டால் கறி. அதுக்கப்புறம் தக்காளி ரசம் ரொம்ப சிம்பிள், ஈஸி. மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு டக்குன்னு வச்சிடலாம் நீங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வத்த குழம்பு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரசத்தில் நெய் விட்டு, நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு ரசம் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மதுர் வடை தான் பண்ண போகிறோம் ஸ்நாக்ஸுக்கு. அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் நான். 1/2 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு ரவை, தேவையான உப்பு, பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அடுப்பில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இழுப்பக்கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள். அது காஞ்சின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாவெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 1/2 கப்பு, மைதா மாவு 1/4 கப்பு, ரவை ஒரு 1/4 கப்பு, இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காயப்பொடி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துருவோம். எண்ணெய் பாருங்கள் நல்லா பத்த காஞ்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா பத்த காயணும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு அது சூடாக இந்த அரிசி மாவு மேலே இப்படி விட்டுறணும். கை உடனே வைக்க வேண்டாம், கொஞ்சம் சூடாக இருக்கும். நல்லா ஸ்பூனில் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நல்லா சுட எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம்.
அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காயட்டும். நம்ம மாவு பிசைஞ்சிக்கிறதுக்குள்ளே அது காயட்டும். பாருங்கள், எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது இதில் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிப்போம். அரிசி மாவு வந்து நீங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த அரிசி மாவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கடையில் வாங்கி தான் வச்சுருந்தீங்கன்னா அந்த அரிசி மாவும் எடுத்துக்கலாம். ஸோ எந்த அரிசி மாவு வேணாலும் இருக்கலாம். நான் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி இது மாவு வந்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தளர பிசைய வேண்டாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம சப்பாத்தி இடுறதுக்கு எப்படி பிசைஞ்சுப்போம் அந்த மாதிரி ரொம்ப கெட்டி மாவும் இருக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். ஸோ பிசைஞ்சாச்சு. எண்ணெய் காயட்டும். அவ்வளோதான். இப்போ ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன், அதில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம வந்து தட்டிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுது பாருங்கள். ஸோ நம்ம வடையை போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுது. வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள் கோல்டன் கலரில். ஸோ அது அந்தளவுக்கு நல்லா பொரியணும். இப்போ மதுர் வடை ரெடி ஆகிடுது. இதே மாதிரி எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் டீக்கு வந்து 1 கப்பு தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன். இப்போ கொதிச்சுன்னு இருக்குது. 1 கப்பு தண்ணி கொதிச்சுன்னு இருக்குது. அதுக்கு டீ பொடி போடுறேன். ஒரு கொதி வரட்டும். தேவையான சர்க்கரையும் சேர்த்துருவோம் டீக்கு. அதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும். டீ பொடி போட்டு தண்ணி நல்லா கொதிச்சிடுது. இப்போ வந்து 1 கப்பு பால் விட்டுக்கலாம். சேர்ந்து இன்னும் நல்லா கொதிக்கட்டும். பாலும் சேர்ந்து டீ நல்லா கொதிச்சிடுது. ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து மதுர் வடையும் ரெடியாக இருக்குது. ஸோ டீயும் ரெடியாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டுக்கு வந்து தயிர் சாதம் தான் இன்றைக்கி. ஏன்னா வந்து எண்ணெய் சாப்பிட்டோம் இல்லையா, மதுர் வடை சாப்பிட்டாச்சு. அதனால் வந்து நைட்டுக்கு தயிர் சாதம். அதுக்காக 1 கப்பு அரிசி போட்டிருக்கேன். நைட்டுக்கு தயிர் சாதம் வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி வந்து குக்கிங் வ்ளாக் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து தக்காளி ரசம் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு தக்காளி ரசம் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வத்த குழம்பு பொடி டெஃபினட்டாக நான் வந்து லிங்க் தரேன். நீங்கள் அந்த பொடியை வறுத்து அரைச்சிட்டு அதில் வத்த குழம்பு பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மதுர் வடை ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா. அதுக்கு ஒன்று டக்குன்னு அரிசி மாவு, மைதா மாவு, ரவை எல்லாமே வீட்டில் இருக்கும். ஸோ டக்குன்னு மதுர் வடையும் பண்ணிடலாம். ரசம் தக்காளி ரசம் தான் நான் பண்ணி காமிச்சேன். அதை நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டு தக்காளி ரசம் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்பு வந்து எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி குக்கிங் வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன்.